ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம நிறையா ஸ்விங் ட்ரேடிங் பற்றி டெக்னிக்கலாக நிறையா அப்டேட்ஸ் கொடுக்குறனால இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த வீடியோ வந்து 35th வீடியோ. ஓகே, 35வது வீடியோ, 35வது வாரத்துக்குள்ள வீடியோ. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கொடுக்குற சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்லா ஸ்விங் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து பார்க்க முடிஞ்சுது. பெருசாக வந்து எந்த ஒரு ஸ்டாக்குமே நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எல்லாமே நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்குது. ஸோ அதனால் நான் லாஸ்ட் வீக்கை பற்றி பேச விரும்பலை. ஸோ நான் டேரெக்டாக ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு ஐ ஹோப் நல்ல ஸ்டாக்ஸ் வந்து நான் வந்து நிறையா சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் எல்லா ஸ்டாக்குமே நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டெக்னிக்கலாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து எதுக்கு இந்த ட்ரேட் வந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து லாஜிக்கலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஒவ்வொரு ஸ்டாக்லையும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடியும் நம்ம இதில் வந்து ஒரு டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கிறோம் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட. இதிலும் நம்ம ஒரு டார்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லாஸ்ட் வீடியோ இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் நமக்கு லாஸ்ட் வீடியோ யாராவது பார்த்துருக்கவங்க இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நான் செகண்ட் ட்ரேட் வந்து நான் எடுக்க போகிறதுக்கு வந்து நான் ரெடியாக இருக்கிறேன் ஆக்சிஸ் பேங்க்கில். ஸோ செகண்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து தெரியுது. ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு வந்து தெரியும் நம்ம வந்து என்ன வந்து மோஸ்ட்லி டைம் வந்து நம்ம எதை பார்த்து வந்து நம்ம ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்து இதில் வந்து நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைட் பி நாளைக்கு மண்டே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு எனக்கு ஒரு அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நான் இதில் வந்து பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். என்னோட பையிங் ப்ரைஸ் என்ன இருக்கும், மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் நான் வந்து சொல்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 பாயிண்ட்ஸ், ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து நான் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் டார்கெட் எடுக்க போகிறது கிடையாது. ஆமாம், ஒரு 35 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு இதில் வந்து நம்ம டார்கெட் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நான் சொன்ன லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து இந்த லெவலில் பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இந்த நெக்கில் இந்த டபிள்யூ வந்து பிரேக் பண்ணி இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ மண்டேக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பை சைடில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து யுனைடெட் ஸ்பிரிட். ஓகே, யுனைடெட் ஸ்பிரிட் வந்து நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டாக் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டாக்கில் இந்த ஸ்டாக் வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து மேக் பண்ணியிருக்குது. ஸோ அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டாக் அனலிசிஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் கூட புக் பண்ணுறாங்க. அதை தவிர்த்து ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஸ்டாக்கை பார்த்து நிறைய பேர் பை செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பை செல் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப மேட்டராக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிற ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக எடுத்து இது நீங்கள் பண்ணினீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இன்றைக்கி பை செல் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து பண்ணியிருக்கலாம். பட் இதுவே நீங்கள் லர்னிங் பர்பஸாக எடுத்து பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற விஷயத்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் நோட் பண்ணி இந்த இடத்துல நான் எதுக்கு பை பண்ணுறேன், இந்த இடத்துல எதுக்கு செல் பண்ணுறேன், என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா நான் எதுக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணாதவங்க ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து பேக் டு த டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஒரு பை சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் தெரியுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் வரும் இந்த இடத்துல. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டார்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி சேம் 150 பாயிண்ட்ஸ் இதில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு டார்கெட் புக் பண்ணலாம். ஸோ இது நம்ம செகண்ட் ட்ரேட். ஓகே, யுனைடெட் ஸ்பிரிட். ஸோ இது வந்து இதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, இப்போதைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1480 1480 ரூபா இதோட மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது.
என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, இதில வந்து ரூ. 1429 கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வருது. இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா என்னது ரூ. 1640 கிட்ட என்னோட டார்கெட் வருது. ஸோ ஐ ஹோப் இந்த டார்கெட் அச்சீவ் ஆயிட்டுனா கண்டிப்பா நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் பண்றீங்க. நம்மளோட சேனல பார்த்து நீங்க வந்து இதெல்லாம் கத்துக்கிற நெறைய விஷயம் கிடைக்குது. ஸ்டாக்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோவ லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிடுங்க. இப்போ அடுத்த 3 ஸ்டாக் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து நான் எடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிற மாரி ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கொஞ்சம் நெகட்டிவ் சைட்லயும் இருக்குது. இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் சைட்லயும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்ட வந்து ட்ரா பண்ணி காமிச்சுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்துங்க, மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணும்போது, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது வந்து பிரேக் பண்ணிட்டு, ஓகே. இது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை நல்ல ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த மார்க்கெட், இந்த இடத்துல நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வந்த மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. திருப்பி இந்த இடத்துல பிரேக் டவுனும் வந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண மாதிரி தெரியுது, ஓகே. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு மேலே நாளைக்கு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஒரு வெல் அண்ட் குட். இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு லாங் சைடுக்கு வந்து போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் எனக்கு இந்த இடத்துலேருந்து தெரியுது. இப்போதைக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ்க்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, ரூ. 691 கிட்ட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் டெக்னிக்கலாக பார்த்ததை விட ஃபண்டமெண்டலாகவும் இதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து இதில் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயமும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சைடில் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ ஃபண்டமெண்டலாக வந்து பார்க்குறது கிடையாது, ஓகே. நம்ம சேனலில் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஃபண்டமெண்டலில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் வீக்லி தான் நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வீக்லி அது மேலே போச்சுன்னா மந்த் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் ஹோல்டு பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் நமக்கு ஃபண்டமெண்டல் வந்து அவ்வளோ தேவைப்பட போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து ஃபண்டமெண்டல் அவ்வளோ பார்க்குறதும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் டெக்னிக்கலாக நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். சார்ட் ரீடிங், சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து நான் அதிகமாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு ஒரு அப்சைடு போகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இந்த இடத்துல ஒரு தெரியுது. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா, எனக்கு இங்கேருந்து நான் ஒரு அப்சைடு வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸ் சின்ன டார்கெட்டே புக் பண்ணலாம் இந்த இடத்துல. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் கீழே ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ரூ. 652 கிட்ட நம்மளோட ஸ்டாப் லாஸ் வரும். ஒரு 795 800 கிட்ட நமக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மார்க்கெட்லேருந்து. ரொம்ப நல்ல டார்கெட்டும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் யோசிப்பேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ நீங்களும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ட்ரேட் எடுத்தாலும் நான் வந்து ட்ரேட் எடுக்கலனாலும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அதில் வந்து அப்டேட் கொடுத்துருவேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ 4th ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், ஓகே. ஸோ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லையும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாத்துக்குமே தெரியும் டாட்டா அப்படின்னாலே நான் நிறையா தடவை வந்து டாட்டாவில் வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கேனே தவிர நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து அவ்வளோ பெருசாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எதுவுமே புக் பண்ணது கிடையாது. நான் ஓப்பன்லி சொல்கிறது தான். ஸோ இதில் ஒளிவு மறைவு எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா டாட்டா கன்சல்டன்சி, டாட்டா ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லை டாட்டா எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், டாட்டாவில் நான் இது பண்ணும்போது ட்ரேடு ப்ளேஸ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு வந்து நெகட்டிவ் வருது. ஸோ ஐ ஹோப் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு டார்கெட் வந்து புக் பண்ணலாம், ஓகே. ஸோ இதில் நான் வந்து பொசிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் வந்து லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இது கரெக்டாக சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலி காஸ்ட்லியாக தான் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து காஸ்ட்லி ஸ்டாக் எடுக்கும்போது என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து எதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ 4000 rupees இருக்கிற ஸ்டாக் வந்து ஒரே நாளில் ஜீரோ ஆக போகிறது கிடையாது, ஓகே. ஒரே நாளில் ஜீரோ ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம 100 rupees இல்லை 200 rupees 300 rupees ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க. அதோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சடன் ஃபால் வந்துச்சு அப்படின்னா, இப்போ 200ல் இருக்கிற 100 கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 100 வந்துச்சு அப்படின்னா உங்களோட 50% கேபிட்டல் வைப் அவுட் ஆயிரும்.
எப்படி உங்களோட 50% கேபிட்டல் வைப் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம எப்படி 4000 3000 இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு அதிகமான ரிஸ்க் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4000ல் இருந்து இது மேக்ஸிமம் 3000 ருபீஸ் போச்சுனாலும் நமக்கு எவ்வளோ ஒரு 50% கூட வராது. ஏன்னா 3000ன்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ எப்போவுமே குவாலிட்டி ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து நான் வந்து பொசிஷன் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பொசிஷன் மேக் பண்ணுறது நாளைக்கு இதே ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஸ்டாக் 150 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஈஸிலி நமக்கு ஒரு டார்கெட் வந்து இதில் வந்து புக் பண்ணலாம். ஒரு பெருசாக நான் வந்து டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேக்ஸிமம் 150 பாயிண்ட்ஸ் தான். நான் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டார்கெட் வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ 400 பாயிண்ட்ஸ் இது அப்படின்னு சொல்லப்போனால் இது கொஞ்சம் அதிகம் தான். பட் இன் ஃபியூச்சர் மார்க்கெட் நம்ம ட்ரெண்ட் நம்ம ஃபேவரில் போச்சு அப்படின்னா நம்ம 500 கூட ஆக்கிடலாம். ஓகே. 500 கூட மேக் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை நமக்கு வந்து. பட் ஆனால் நம்ம மார்க்கெட் நம்ம ஃபேவரில் போனால் மட்டும்தான் நம்ம வந்து இதில் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து 2-3 வீக்ஸாகவே நான் இது வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நம்ம வந்து ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் வீக் நான் இந்த இடத்துல நான் வந்து பேசியிருப்பேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடில் வந்து மூவ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட வியூ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அதே மாதிரி நான் இந்த இடத்துல எந்த ஒரு ட்ரேடும் பிளான் பண்ணலை. ஸோ பிளான் பண்ணியிருந்தாலும் பெருசாக எதுவும் லாஸ் எதுவும் போயிருக்காது. சின்னதாக தான் ஓகே அப்படிங்கிற மாதிரி லாஸில் தான் இருந்திருப்பேன். பட் நான் பிளான் எதுவும் பண்ணலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ எதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா இங்கேருந்து கீழே இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்குது ஜஸ்ட் அதை மட்டும் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்போலாம் அந்த லைனுக்கு வருதோ அப்போ மார்க்கெட் வந்து மினிமம் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கொடுக்குதுன்னு பாருங்கள். இங்கேருந்து மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. ஓகே. ரொம்ப சின்னதாக தான் கேல்குலேட் பண்ணுறோம். நம்ம ரொம்ப பெருசாக கேல்குலேட் பண்ணல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. ஸோ மார்க்கெட் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருது அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் ஐ ஹோப் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் வந்து ஒரு பொசிஷன் வந்து மேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 50 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஆனால் 200 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நான் இதுலேருந்து புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் இந்த சைட்லாம் வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு டார்கெட் வந்து கொடுத்துட்டு தான் போகுது. ஓகே. 200 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸி டார்கெட் கொடுத்துட்டு தான் போகுது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எத்தனை ஸ்டாக் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து 5 ஸ்டாக்ஸ் பார்த்துருக்குறோம். ஆக்சிஸ் பேங்க், யுனைடெட், த இந்தியன் ஹோட்டல்ஸ், அப்புறம் டிசிஎஸ், அப்புறம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் 5 ஸ்டாக் வந்து நம்ம இன்றைக்கி அடுத்த வாரத்துக்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு பார்த்த ஸ்டாக் வந்து இதில் வந்து எவ்வளோ ப்ரொபாபிலிட்டி இருக்குது, உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஸ்டே டியூன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய்.